ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டைம் வ்ளாக்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பர்த்டே ஸ்பெஷலாக வடபழனி கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு ஆக்சுவலாக வடபழனி கோயில் ஸ்ட்ரெயிட்டாக போகல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அக்காவை பிக்கப் பண்ணிவிட்டு வடபழனி கோயிலுக்கு போகிறோம். ஸோ வாங்க போகலாம். லிட்டில் மவுண்ட் மெட்ரோவில் இருக்கேன். சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கான பிளான் என்னென்னா, லிட்டில் மவுண்ட்டில் இருந்து அசோக் பில்லர் போகிறோம். ஸோ அசோக் பில்லர் போயிட்டோன்னா அங்கேருந்து அக்கா பிக்கப் பண்ணியிருப்பாங்க. அக்கா பிக்கப் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து இப்படி வடபழனி கோயில், அப்புறம் எனக்கு ஐடியா இருக்குது நிறைய இடத்துக்கு சுற்றணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எப்படியாவது ஹேரோவுக்கு போயிடலான்னு தான் இருந்தேன். ஸோ யோசிக்கணும் எங்கே அக்கா கூட பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஃபுல்லாக அக்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ரொம்ப நாள் கழித்து அக்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது அக்கான்றதில் எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய ட்ராவல்ஸ் பண்ணோம். ட்ராவல் நிறைய எப்படின்னா, இங்கேருந்து பாண்டிச்சேரி போயிருந்தோம். நிறைய அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பர்த்டே இருக்குது, அதுக்கெலாம் நான் போயிருந்தேன். ஸோ என்னையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மந்தில் ஒரு முக்கியமான வ்ளாக் சீரிஸ் எபிசோட்ஸு அதில் ஃபன் இருக்குதுனால தெரியல, மேபி இருக்கும், வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ஃபன்ஸ் இருக்கும். பார்க்கலாம். இருட்டாக இருக்கு. ஓகே, அக்காவை பார்த்துட்டு நான் வ்ளாக் ஆரம்பிக்கிறேன். டாட்டா. இப்போ ஆலந்தூர் மெட்ரோலேருந்து லிட்டில் மவுண்ட்டுக்கு மாறணும். ரைட், ஓகே. நல்ல பெரிய மெட்ரோவாக தான் இருக்குது. இட்ஸ் பேஸ் கேம்ப் மாதிரி இருக்குல்ல. ரொம்ப பெருசு. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பேஸ் மாதிரி இருந்துச்சு. நான் பார்க்க போகிறேன் பேஸ் கேம்ப் மாதிரி. வாங்க, இன்னைக்கு ஃபுல்லாக ஃபன்னு தான். டோய் ஃபன்னு இன்னைக்கு ஒரே ஃபன்னு. அக்கா கூட சேர்ந்தா ஃபன்னு, ஜாலியாக தான் இருக்கும். பண்ணு வாங்க சாப்பிடுவோம். பண்ணு போர் அடிக்குதுடா, பசிக்கல, என்னென்னலாம் வளர்றேன். அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிக்கு இருங்க, நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த கதையை. ஒரு வழியாக வடபழனி கோயில் இருக்கிறது முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் எங்கள் விஆர் மாலுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப நேரம் இப்போதைக்கு போட்டால் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்குது. 10 நிமிஷம் போட்டால் மட்டும் தான் சட்டுன்னு முடியுது. ஆகலாம். புரியல. மஜாவா இருந்துச்சு. பேக்கெல்லாம் பொண்ணு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? என்ன ரோடு முதல்ல இந்த முனிசிபாலிட்டி தானே சொல்லுவாங்க, இல்லை கார்பரேஷன் சொல்லுவாங்களா? ஏதோ ஒரு முனிசிபாலிட்டியில் ஏதோ ஒரு கிரியேஷன். அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோடை முதல்ல சரி பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபோன் பேசிக்கிட்டே போகாதீங்க தயவு செய்து. இங்கேருந்து எங்கள் அத்தை வீடு பக்கத்தான், சாலி கிராமம். ஏங்க இங்கேருந்து பக்கம்தான் சாலி கிராமம். ஆனால் அவங்க இப்போ இல்லை, ஊருக்கு போயிருக்காங்க, ராமேஸ்வரம். அவங்களும் சேர்ந்து தான் போயிருக்காங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இந்த நாள் வரை
வண்டியை விடவில்லை. நல்லா இருக்கேன். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஐயோ ஐயோ வண்டி ஒரே பண்ணு. எங்க அக்கா பண்ணு பண்ணு காத்து அடிக்குது. வாய்ஸ் கேக்குதா கூட தெரியல. பண்ணா ஐயோ பண் புரியல. ஐயோ பண்ணு பண்ணு சாப்பிட்ற பண்ணு இல்ல, நான் சொன்னது ஃபன். இது எந்த பிரிட்ஜு? London Bridge is falling down, falling down, falling down. London Bridge is falling down, falling down. Falling down. ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் நம்ம லண்டன் பிரிட்ஜ்லாம் பார்க்கல. சென்னை பிரிட்ஜ் தான் லண்டன் பிரிட்ஜ் வச்சுக்கிறோம். அது கரெக்டு தான், சென்னை பிரிட்ஜ் தான் லண்டன் பிரிட்ஜ். நீங்க சொல்லுங்க guys, சென்னை பிரிட்ஜ் தான் லண்டன் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு சென்னை பிரிட்ஜ் எல்லாம் லண்டன் பிரிட்ஜ் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க. கோயம்பேடு பிரிட்ஜ். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. கரெக்ட் தான். என்னையா இது சைனால இருக்கிற மாதிரியே செஞ்சிருக்கானுங்க. ஆனா பாருங்க கொஞ்சமாவது வார்னிஷிங் பண்றானுங்களா, அப்படியே வச்சிருக்கானுங்க. செதுக்கிருக்காங்களா? விஆர் மாலுக்கு வந்தாச்சு. விஆர் மாலுக்கு வந்தாச்சு. இதான் பார்த்தா பார்க்கிங் போகிறதே வெயிலில் போடுறது. உள்ளே இது இருக்குது, ஸ்டாண்ட் இருக்குது, டைபேடு எடுத்துக்கோ. அதை பிடிக்கணும். நீங்கள் எப்படி போங்க, நான் செக்கிங் வேறு. ஓகே செக்கிங் வேறு. செக்கிங் அப்போ வீடியோ எடுக்கக்கூடாது, ஸோ அதனால் கட் பண்ணிக்கிறேன். விஆர் மாலுக்கு வந்தாச்சு டோய். மஜா தான் டோய். எனக்கு தெரிஞ்ச விஆர் மால்லாம் சும்மா நார்மல் இதுதான். பாருங்கள் வெளியே சிக்கன் வச்சுருக்கேன். சிக்கன் எடுத்து சாப்பிடுவோமா? அழகா எனக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்று சாப்பிடுங்க. இன்னும் செக்கிங் தான் போயிட்டுருக்கு. அங்கே அக்கா நின்றுட்டுருக்காங்க. வந்துட்டாங்களா? இன்னும் இல்லை, அந்த கிட்டக்க வந்துட்டாங்க. இன்னும் இங்கே மெட்ரோ கட்டுற மாதிரி இருக்குது. மெட்ரோ கட்டிட்டாங்கன்னா அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இறங்க வேண்டியது தான். மேடு எப்படி பார்த்தாலும் மேட் சேலா. வாங்கய்யா உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். முதல் தடவையாக விஆர் மாலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். குழுக்குழுன்னு இருக்கே. ஓசியில் வந்துருது. என் ஃபோன் ஒரு கோளாறாக இருக்குது. சரி பேசாமல் காசு கொடுத்து வாங்கி போட்டுற ப்ரமோஷன் இல்லையா? வாங்கா. இந்த கடைக்கு வந்து நீங்கள் செகண்ட் ஹேண்டில் எது வாங்கினாலும் வாங்கிக்கோங்க. சிடிஸ் இருக்கும், ஃபோன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. பார்த்தனாலே தெரியும், நிறைய கேம் பிளேஸ் அது இதுன்னு வச்சுருந்தாங்க. ஏன்னா பூர்வீகா வெளில தான் வைப்பீங்கன்னு பார்த்தா மாலில் கூட வைப்பீங்க. மனசாட்சியே இல்லை. சரி அது என்ன, எல்லாத்துக்கும் லவ் பண்ணால் பல்லு இருந்தால் பக்கடா சாப்பிட்றான். ஏன் என்ன இந்த டைலாக் தான் சொல்லலாம். லவ் பல்லு இருந்தால் பக்கடா சாப்பிட்றான். பல்லு இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன பக்கடா சாப்பிட்றான். பக்கடா சாப்பிட்றான்.
அது வெங்காய பக்கோடா இருந்தால் என்ன பண்ணுறது? அது ஏதோ உண்மைதான். ஃப்ளோரில் போயிட்டுருக்கோம். இவனுக்கு KFC காரணம் போட்டுறானுங்க. ஆனால் இது வந்து நல்ல சிக்கனாக கூட எங்களுக்கு தெரில. கெமிக்கல் தான் ஃபுல்லாக கலக்கிறானுங்க, எல்லாமே தெரியுது. முக்கால்வாசி வயிறு கெமிக்கல் தான் போகுதுன்னு தெரியுது. முக்கால்வாசி அப்படியே கெமிக்கல் தான் ஃபுல்லாக இருக்குது. ஷோபா எப்படியோ உள்ளே வந்துச்சு. உள்ளே வந்தால் விளாக் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி விஆர் மால் எடுக்க சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விளாக் எடுக்கக்கூடாதுன்ட்டு. நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது உங்களுக்கு யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்காதுன்னு சொல்லிட்டு சும்மா வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம், தெரில. நோ ஐடியா. சும்மா விஆர் மால் போவோம்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுப்பா, நான் இது பார்த்ததில்ல. விஆர் மால் பார்த்து சின்ன வயசில் பார்த்து நினைக்கிறேன், இதோட இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வேறு எங்கேயாவது போகலாமா சாப்பிட்றதுக்கு, இல்லை என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நைட்டு டிக்கெட் ஷோ இருக்கான்னு பார்த்துட்டு உட்போய் ஷோவில் போட்டு போயிடலாமா படத்துக்கு. ஃபன் சிட்டி இருக்குது, ஃபன் சிட்டி போனால் ரேட் அதிகம். ஸோ அதனால் எங்கள் அண்ணங்கிட்ட கேட்டு அவர்கிட்ட தான் போனோம். அண்ணே கொடுங்க அண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகே, ரொம்ப நேரம் பேசி இருக்கணுமா? அக்கா முன்னாடி வந்து பார்க்குறாங்க. அக்கா முன்னாடி இருந்து வர அக்கா பார்க்குது. அக்கா எங்கடா கேக்? ஏக்கா பேசாமல் கேக் வாங்கி சாப்பிடுவோமா? ஆனால் இங்கே ஒரு கேக்கு 100 ரூபான்னு நினச்சிக்கோ. நெஞ்சை பிடிச்சிப்பேன் நான். நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு எனக்கு கூட இப்போ நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு உக்காஞ்சிட வேண்டியதான். சைனாக்கா என்ன சைட்லேருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எட்டி பார்த்துருக்கேன், காட்டுறேன். சிரிப்பா இருக்கு எனக்கு. வந்துச்சாக்கா எவ்வளோ பெரிய வாய். பஞ்சாயத்து கிணறு மாதிரி எவ்வளோ பெரிய வாயாக இருக்குது. கேமரா ரொட்டேட். ஸோ இதுதான் வந்து ஃபன் சிட்டி. இங்கே தான் போகலான்னு இருந்தோம். போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். அண்ணாவோட நம்பருக்கு ஃபோன் செக் பண்ணணும் கார்டில் இருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா நிறைய மாலுக்கு வந்தோம், நிறைய கார்டை போட்டு ஸ்வைப் பண்ணி விளாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துலையும் வந்து செக் பண்ணணும். வாய்ஸ் கேட்குதா இல்லையான்னு கூட தெரியல, பிரேக் ஆகுதா இல்லைன்னு தெரியல. நான் மைக்கை போடலை, மைக் போடாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். மைக் போடணுன்னா நான் யாரோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனால் மட்டும்தான் போட முடியும். ஸோ ஓகே, சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் லைவ் சரி போட்டால் போச்சு. ஆனால் லைவ் போட்டால் எவனும் பார்க்க மாட்டாங்க. எது என்னோடய பர்சனல் அக்கௌண்ட் சொல்கிறீங்களா இல்லை சேனல்? இருக்குது சேனல் அக்கௌண்ட். சரி நான் சேனலில் லைவ் போட்டு வரேன். A few moments later. சரி
பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆஹா கரெக்டாக வராயில்லை, இப்போ தான் வராங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆர்சி ரேஸ்லாம் விட்றாங்க, நல்லா இருக்கு. ஆர்சி ரேஸ் நீங்களும் வந்து இதோ இந்த இடத்துல எழுதி கொடுக்கணும். ஸோ அங்கே பாருங்க அக்கா கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஆர்சி ரேஸ் ஓட்டுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க.
ஸோ கார்ஸ் இங்கே இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல்ஸ் வரும், உட்காந்து ஓட்ட வேண்டாம். சொல்லு இல்லை யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியாது, ஜெயிக்கிறாங்கன்னு. ஒருவேளை இவங்களே கார் கொடுத்துட்றாங்களோ? அப்படிதான் நினைக்கிறேன். ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். வெறும் எழுதி மட்டும் கொடுத்து காசை கொடுத்துட்றானுங்க. ஓட்டுறவனுக்கு காசுடா, இல்லாதவனுக்கு இல்லைடா அப்படின்ற மாதிரி. எனக்கு இதோட கான்செப்ட் யாருக்காவது தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. ஜுடியோ தேடலான்னு வந்தேன். ஜுடியோ ஆஃபர் போட்டிருக்கான், பெசன் நகரில் இருக்குது. சைக்கிள் மெரிச்சிட்டு போனால் 10 நிமிஷம் 20 நிமிஷம் போகலாம். பட் இங்கே வந்துருக்கு, அண்ணா நகர் கிட்டே இருக்கேன். ஸோ அதனால் விஆர் மால் கிட்டே இருக்கும்ல, இது அண்ணா நகர் தானக்கா சொல்லுவாங்க. விஆர் மால் கோயம்பேடா? நம்ம கோயம்பேடுறா. கோயம்பேடாண்ட தான். கால்லாம் வலிக்குது, எங்கேயாவது உட்காருவோமா? கால்லாம் நடனம் ஆடுது. ஓகே, எனக்கு எப்படி இருந்தாலும் இப்படி இடிச்சிடிச்சு ஓட்ட போகிறாங்க. நாங்களும் அப்படி தான் இடிச்சிடிச்சு ஓட்டணும். நீங்கள் அதுக்கப்புறம் காட்டுறோம். டாடா. சாரி கைஸ், கொஞ்சம் லோ பட்ஜெட் கேக்கு. ஹாப்பி பர்த்டே. லோ பட்ஜெட் கேக்கா? எனக்கு மனசு வலிக்குது. இது லோ பட்ஜெட்லாம் இல்லை, ஹை பட்ஜெட் தான். ஆமாங்க, பெரிய கடையில் போய் கேக் வாங்க முடியாமல் இந்த க்ரீம் ஸ்டோரி, அண்ணா நகர் க்ரீம் ஸ்டோரியில் வந்து ஒரு சின்ன கேக்காக வாங்கி நாங்கள் வெட்டிகிட்டு இருக்கோம். சின்ன கேக்கா? 2 கேக்காக வாங்கி வெட்டுறோம். வேறு ஒன்றும் இல்லை, 2 கேக்காக வாங்குறோம். அடே என்ன ஒரு பாசம்பா. ரொம்ப கண் வைக்கிறாங்க. நானும் தேங்க்யூ. சளி சூப்பராக இருக்கும். சளி சூப்பராக பிடிச்சிக்கிச்சு. ரொம்ப திக்காக இருக்கு. 5 ஸ்டார்லாம் அப்படியே ஐயோ நாஸ்டி ஃபெலோஸ். என்னென்ன பண்ணுறாங்க இவன்? நாஸ்டி ஃபெலோஸ். இருங்க இப்போ வந்து நானும் மூக்கெல்லாம் வைக்கிறதா வாயில மட்டும் திருப்பிலாம் தொடக்க முடியாது. அப்படியே ஃபோட்டோ எடுக்கணும். நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்டா. எடுங்க அப்படியே தொடக்க